நான் விஜய் ஃபேன் தான். படம் சூப்பராக படம் நல்லா இருந்துச்சு மேம். ரஜினி சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க, தலைவர் பற்றி ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க. படம் சூப்பர் படம். ஸ்டோரி தான் இல்லை பாருங்க. அண்ணாத்த மாதிரி கிடையாது, சூப்பராக இருக்குது. லெஜெண்ட் அளவுக்கு கிடையாது, கூலி சூப்பராக இருக்குது. இல்லை ஆவரேஜாக அவங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்கணும்ல மைண்ட் செட்டில் அந்த மாதிரி படம் நைஸ். ஓகே, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், நார்மலாகவும் பார்க்கலாம். வேற மாதிரி நெகட்டிவ் சிரிவா யாருக்கு அது? கதை தான் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நிறைய ஒரு வைலன்ஸ் ஃபீல் தான் இருக்குது. பட் படம் நல்லா இருக்குது. ஆஸ் எ லோகேஷ் ஃபேனாக பார்த்தீங்கன்னா படம் அது பார்க்குறத விட்டு தலைவர் ஃபேனாக பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் தலைவர் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் மறந்துட்டீங்க. நீங்கள் தலைவர் படமாக பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டோல் தி ஷோ. ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு தந்தாங்கன்னு தெரியல. ரத்தம் கலவரி சுத்தமாக இல்லை. 1000 கோடி ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் வேறு. லியோ எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது அது நார்த் சைடில் ரிலீஸ் ஆகல லியோ. ஸோ நோ கம்பேரிசன். அவ்வளோ தான். இது பார்த்து எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு போகுது. கதையை மிஸ்ஸில் அவ்வளோவா இருந்தும் தெரியல. ஆலயா படம் வந்து கார் எட்டி உதைக்கிறாரு, ஃப்ளைட்டு இதை எட்டி உதைப்பாரு, அதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது எங்கள் ஊரில் FDFS இது ஃபேன் ஷோ பார்த்தேன். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த தேர்ட் ஷோ இருக்குது. FDFS மாதிரி தான். தலைவருக்காக எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அனிருத் BGM சாங் சூப்பர். லோகேஷ் வேறு மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் LCUவில் வரல. பட் ஆனால் ஓகே வந்துச்சு. குழந்தைங்க கொஞ்சம் பார்க்குறது அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மேம். நல்லா இருந்துச்சு. ரஜினிக்கு ஈக்குவலாக ஸ்ருதிஹாசன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் பக்கானது. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்துட்டே அது சும்மா அது இப்போ இருக்கிற பீப்புளெலாம் இந்த சினி ஃபீல்டு பைத்தியமாகறாங்க. ஸ்டோரி இருக்கு, ரிவெஞ்சு ஸ்டைலாக இருக்கும். ஸ்டோரியே இல்லைன்றீங்க. அப்படி சூப்பர் படம்னு சொல்ல முடியும். அக்கா தலைவர் படம் சூப்பர் படம் அது ஊருக்கே தெரியுங்களா? அவங்க 2 பேரும் நடிப்பாங்க. பக்காவாக இருக்குங்கக்கா. லோகேஷ் கனகராஜோட படம் மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி அப்படின்னா இல்லை. அவர் படம் மாதிரி தான் இருக்கு. பிரியாணி படம் இல்ல. பல விஷயங்கள் வந்து லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு. ஸ்ருதியோட ரோல் வந்து லாஜிக் பார்க்கணும்னா படத்துக்கே வர இருக்கா. அக்கா அக்கா இது வந்துட்டு எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்றாங்க. அக்கா அக்கா இல்லை. படமா இருக்கும். பட் இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக கதை எதிர்பார்த்து வரவங்களுக்கு படம் பிடிக்காது. மற்றபடி இவங்க 2 பேர் மாதிரி வேணால் படம் சூப்பராக இருக்கும். 2 படம் நீங்கள் சொல்கிறீங்களா? கதை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எல்லாமே பக்காவாக இருக்குக்கா. நைஸ் நைஸ், வெரி நைஸ். இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரீவாட்ச் பண்ண நல்லாயிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் மறந்துட்டீங்க. நீங்கள் தலைவர் படமாக பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டோல் தி ஷோ. இன்னொரு பக்கம் வந்து இது கூலி வந்து லியோ வந்து பீட் பண்ணிடும், 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல தளபதி அண்ட் தலைவருக்குள்ள. அந்த இது வந்து எப்படி அந்த சைடே நான் போகல. ஃபுல் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட்ஜெட்லாம் வந்து செகண்டரி தான். படம் பிடிச்சிருந்தா போதும், அதுதான். செமையாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. தலைவர் தாங்க எஃபெக்ட். தலைவர் வரும்போதுனா சரியான வைப் இருக்குது. தலைவர் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதே செம வைப்பில் இருக்குது. ஒன்றும் நல்லா இருக்குது. பிக்சர் நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ற நிறைய அந்த கொலவெறி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி படம் வந்து உள்ளே நல்லா பார்க்கலாம். அந்தளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் இல்லை. கொஞ்சம் இதுவாக இருக்குது. வைப் கொலவெறியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி வரல, நல்லா இருக்குது படம். இது வந்து 1000 கோடி அடிக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மொத்தமாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸாக மாறி 3 days இருக்குது மேடம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 3 days இருக்குது. செகண்ட் டே முடிஞ்சிச்சு. 4 ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்காங்க. அதுலேயே நல்லா அடிச்சு வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா என் தலைவர் கோசமாவது வரும் அட்லீஸ்ட்டு. ஓகே. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தலைவரது சொல்லலாமா? ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு தந்தாங்கன்னு தெரியல. ரத்தம் கலவரி சுத்தமாக இல்லை. லோகேஷ் படம் நல்லா செஞ்சுட்டாரு. தலைவர் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தலைவர் சூப்பராக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கதையை மிஸ்ஸில் அவ்வளோவா இருந்தும் தெரியல. ஆனால் நல்லா இருக்குது படம். எல்லாருமே இருக்கிறதுனால, எல்லா ஆக்டரும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க. ஆமாம், தலைவருடைய படம் தானே அது. தலைவரோட படமும் தலைவர் மாதிரியே தான் இருக்குது. இல்லை அதெல்லாம் தலைவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தா அவருக்காக ஒரு வாட்டி படம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி அவர் நடித்தாருன்னா அந்த படத்தை பார்த்துட்டு தான் இருப்பார். மாநகரம், கைதி, இது அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு பார்க்குறாங்க. விக்ரமும் அதே மாதிரி. அந்த 3 படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. எத்தனை டைம் ஆனாலும் பார்க்கலாம். பட் ஆனால் அவர் ஸ்டைல் இல்லை. லியோவும் சரி, இந்த படம் ஸ்டைல் லோகேஷ் ஸ்டைல் இல்லை. கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். லாஜிக்கல் மிஸ்டேக் இது படத்தில் தேவலாம். நான் ஒருத்தருக்காக மட்டும் தான் பார்த்தேன். தலைவருக்காக மட்டும் எத்தனை டைம் ஆனாலும் பார்க்கையா. அவர் ஸ்டைலு மாசு எப்படி நான் FDFS ஷோ பார்த்தேன்னா அதே விசில் சவுண்டு கிளாப் கட்டேன்.
ஆலயா படம் வந்து கார் எட்டி உதைக்கிறாரு, ஃப்ளைட் இதை எட்டி உதைப்பாரு, அதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு படம் பார்க்கும்போது இது கலரிங்லேருந்து எல்லாமே வந்து விக்ரம் மாதிரியே தான் இருக்கும். லோகேஷ் படம் நல்லா இருக்கு. நான் விஜய் ஃபேன் தான். நான் படம் சூப்பராக இருக்குது. கூலி தான். லியோவில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் லேக்லாம் இருக்கும். கூலியில் அந்த அளவுக்கு லேக் இல்லை. இல்லை அந்த உபேந்திரா ஒரு இன்ட்ரோ சீன் வரும், அது மட்டும் தான். அந்த அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேக் நிறையவே இருக்குது. லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். லியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த 20 மினிட்ஸ் மட்டும்தான் லேக், மற்றபடி படம் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? நெகட்டிவ்ஸ் இல்லை, பார்க்கலாம். நல்லா இருக்கு இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். செம. அதெல்லாம் எதுவுமே பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தேன். செம்மையா இருக்கு. எல்லாரும் அப்படியே வந்து பாருங்க, சூப்பராக இருக்கு. இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்ற அந்த ஒரு क्वेश्चन இருக்கு. ஸோ அந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதர் டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு தெரியல, பட் ஓவரால் நைஸ். எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்றாங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரவிட்டு. இல்லை நல்லா தான் இருக்கு. இல்ல லோகேஷ் படம் மாதிரி இல்ல, தலைவர் அந்த ஒரு ஃபீல் நார்மலாக தான் இருக்கு. பார்க்கலாம். இல்ல லாக் ரொம்ப நேரமா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க தான் கத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதை வந்து எப்படி சொல்றது, கதையில லாஜிக் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ருதிகாசன் ரோல்ல இல்ல. ஆமா, ரொம்ப கொஞ்சம் சுத்தி இருந்த மாதிரி இருந்தது. மேபி சொன்ன மாதிரி அவருக்கு டைம் கொடுத்துருக்கலாம் போல, அவருக்கு எடுக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கலாம். அவர் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு சொல்லியிருந்தாரு. பட் அந்த கொடுத்த டைம் அவர் யூட்டிலைஸ். ஆமா, இது லோகேஷ் மாதிரி தான் இல்ல. பட் ஓகே, எல்லாருக்கும் அப்படி இப்படி ஒரே பேட்டர்ன்லயே இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாதுல, இந்த மாதிரி தான். ஃபியூச்சர் இது வந்து கூலி படம் ஆரம்பத்துல இருந்து லியோ கூட கம்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. பட்ஜெட் வைஸ் அண்ட் கலெக்ஷன் வைஸ் 1000 கோடி அடிக்கும் அப்படின்றது. இப்போ வேற மாதிரி இருக்குக்கா உள்ள அடியாங்க பாறா. சோ அந்த கலெக்ஷன் வைஸ் இப்ப இருக்க இதுக்கு சும்மா அப்படிதான் இருக்கும், வரும் தான் நினைக்கிறேன். ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. ஆமா, தெரியல. ஆமா, வயலன்ஸ் இருக்கறனால மேபி இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆனா உள்ள படத்துல இல்லன்ற மாதிரி தான். அதான் சொல்றேனே, அவருக்கு டைம் கொடுத்துருந்தா அவர் இன்னும் கரெக்டாக சிங்க் ஆக்கி எல்லாம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமே ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருந்தேன். நான் 1 o'clock வந்தேன், நான் 3:45 வெளியே வரேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்தது. இது இவர் லெஜெண்டுங்க ரஜினி சார். 50 இயர்ஸ் ஒர்க் பண்ணி. விஜய் சார் வந்து அவரும் லெஜெண்ட் தான். பட் ஆனால் கம்பேர் பண்ண வேண்டாம். இவர் ஏஜ் வேறு, அவர் ஏஜ் வேறு. இவர் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ பொலிட்டிக்ஸ் என்ட்ரி யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஐயா, பட் இத வந்து 1000 கோடி அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபுல் ஆஃப் இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மக்கள் வந்து இதுக்கப்புறம் தியேட்டர்ல வீக்கெண்ட் ஓகே, இதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது இந்த படத்துக்கு ஏன் ஏர் சர்டிஃபிகேட் தந்தாங்களே தெரியல, அப்படிதான் இருக்கு ஐயா. ஆனால் இது ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு படம். ஐயா, ஸ்ருதிஹாசனும் ரொம்ப அழகா இருக்காங்க. क्वेश्चनமே இருந்தது, ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு என்னப்பா படத்துல காட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே இருந்தது. சோ அது தேவைதானா ஏ சர்டிஃபிகேட்? எஸ், மேபி யூஎஸ் சர்டிஃபிகேட் தந்திருக்கலாம். யா, இதுல வந்து சௌபின் அண்ட் வந்து அந்த ரச்சிதா அந்த கேரக்டர் தான் ஹீரோ மாதிரி இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் கேமியோ பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க அப்படின்ற இது ரஜினி சார் ஆடியோ லைன்ஸ்ல சொல்லிட்டாங்க. அவர் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. யா, சோபின் சரி, அந்த மேடம் சரி, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, நீட்டா. யா, நீங்க படத்துல வந்து இந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா இன்னும் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு வந்து ஏதாவது இருக்கு? அவர் வந்து இது லோகேஷ் கனகராஜ் வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ரஜினி சார் கிட்ட சொன்னாங்களா, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தா 1000 கோடி தாண்டி இருக்கும். யா, அதில் லோகேஷோட படமா இருந்திருக்கும். யா, ஆமாய்யா. இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சனால தான் வந்து இந்த ஒரு ரிவ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி லோகேஷ் வந்து இது அவர் கைதி படத்தில் இப்போ வரைக்கும் அந்த ட்ரக் ஸ்மோக் அது யூஸ் பண்ணிட்டாரு. வேணா அது வேணா அவங்க மாற்றலாம். யா, தேங்க்யூங்க.